தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல கானா பாடகர், நீலம் பண்பாட்டு மையம் கேஷ்லெஸ் கலெக்டிவ் குழுவின் நபர், பல திறமைகளை தன்னுள்ளே கொண்டுள்ள ஒரு கானா பாடகர், பிக் பாஸ் பிரபலம், மூடநம்பிக்கை எதிர்ப்பாளர், தோழர் இசைவாணி. தோழர் இசைவாணி அவர்கள் மீது பல காவல் நிலையங்களில் புகார், அவர்களுக்கு கொலை மிரட்டல் என்று பல செய்திகள் ஊடகங்களில் வாயிலாக வெளிவந்துள்ளது. காரணம், அவர் பாடிய பாட்டு. அவர் பாடிய பாட்டு என்பது சர்ச்சைக்குரிய பொருளாக மாறியுள்ளது. அப்படி என்ன அவர் பாடினார், இந்த காணொலியில் காண்போம். ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தா என்னப்பா, பயம் காட்டி தடுத்து வைக்க இது பழைய காலம் அல்லப்பா, நான் தாடிக்காரன் பேத்தி. நோட் பண்ணிக்கங்க, நான் தாடிக்காரன் பேத்தி. இதில் தான் இந்த சங்கிங்களுக்கு ரொம்ப எரிஞ்சிருச்சு. ஏனென்றால் அவர் பெரியாரை குறிப்பிடுகிறார், பெரியாரை குறிப்பிட்டு ஐயப்பனை எதிர்க்கிறார். அதனால தான் இந்த சங்கிங்களுக்கு தலையில் ஒரு பேரிடியாக விழுந்தது அந்த பாட்டு. அதனால்தான் இன்று பல காவல் நிலையங்களில் தோழர் இசைவாணி அவர்களின் மீது பல புகார்களை அளித்துள்ளனர். அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அந்த பாடலில் ஐயப்பனை எதிர்ப்பதற்காக அவர் பாடினாரா என்றால், அந்த பாடல் ஐயப்பனை எதிர்ப்பதாக இல்லை. எனக்கு தெரிந்து பெண்களின் மனதில் உள்ள ஒரு வலியை கூறும் பாட்டாக தான் அது உள்ளது. அந்த வலியை கூறி பழைய காலத்தை ஒப்பிட்டு இந்த பழைய காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒப்பிட்டு கூறும் ஒரு பொருட்டாக தான் அந்த பாடலை நான் காண்கிறேன். அதாவது, ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தா என்னப்பான்ற வரிய, ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தா என்ன தப்பா. ஏனென்றால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் நுழைய முடியாத ஒரு அவலநிலை உள்ளது. அதனால்தான் அதுதான் அந்த முதல் வரி உணர்த்துகிறது. ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தா என்ன தப்பா, பயம் காட்டி தடுத்து வைக்க இது பழைய காலம் அல்லப்பா. அதாவது நம் முன்னோர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் செல்லக்கூடாது என்ற ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர். அது அன்றிலிருந்த பெண்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதே வழக்கத்தை இப்போதும் நடைமுறைப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். அது முடியாது. ஏனென்றால் பல பெண் போராளிகளும், பல பெண் எழுத்தாளர்களும், பல பெண் படைப்பாற்றல் மிக்கவர்களும் வளர்ந்த நூற்றாண்டு இந்த 20ஆம் நூற்றாண்டு. இப்பொழுது அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் ஏன், எதற்கு என்று பல பெண்கள் கேள்வி எழுப்புவார்கள். ஏனென்றால் இப்பொழுதுள்ள பெண்கள் அவ்வளவு சுயமரியாதையும் அவ்வளவு சுய சிந்தனையும் உள்ள பெண்கள். அந்த வகையில் தான் இந்த பாடல் அமைந்துள்ளது. அந்த வகையில் தான் இந்த 2வது வரி கூறியது, பயம் காட்டி தடுத்து வைக்க இது பழைய காலம் அல்ல, நான் தாடிக்காரன் பேத்தி. சங்கிகளுக்கு முழுக்க முழுக்க எரியவே ஒரு காரணம், நான் தாடிக்காரன் பேத்திங்கிற ஒரு லைன் தான். ஆமாம், நான் தாடிக்காரன் பேத்தின்றது அவங்க பெருமையோடு சொல்லியிருக்காங்க. அதே வகையில் நான் தாடிக்காரன் பேரன் என்பதையும் பெருமையோடு சொல்வேன். தாடிக்காரன் பேத்தி என்று சொல்ல காரணம், பல கோயில்களில் பெண்கள் நுழைய முடியாத அவல நிலையை எதிர்த்து போராடியவர் தந்தை பெரியார். பெண்களுக்கு 21 வயதில் திருமணம் செய்யக்கூடாது என்று குரல் எழுப்பியவர் தந்தை பெரியார். பெண்கள் சுய மரியாதையோடும் சுய சிந்தனையோடும் மற்றவர்களுக்கு கீழ்ப்படியாமல் வாழ வேண்டும், தனக்கான முடிவுகளை தாமே எடுக்கும் உரிமை வேண்டும், அதற்காக போராடியவர் தந்தை பெரியார். இதனால்தான் அவர் தாடிக்காரன் பேத்தி என்பதை பெருமையோடு சொல்லியுள்ளார். இது ஒவ்வொரு பெண்களும் ஏற்க வேண்டிய ஒரு பாடல். இந்த வரி என்பது, அதிலும் இந்த வரி என்பது ஒவ்வொரு பெண்களும் ஆதரிக்க வேண்டிய ஒரு வரி. ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு கொலை மிரட்டல், பல காவல் நிலையங்களில் புகாரை கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் நாம் உறுதுணையாக நிற்க வேண்டியது சங்கிகளுக்கு அல்ல, தோழர் இசைவாணி அவர்களுக்கு. ஏனென்றால் ஒரு தனி மனித தாக்குதல் என்பது எல்லா காவல் நிலையங்களிலும் இவர் மீது புகார், கொலை மிரட்டல்.
இவ்வளவு பேர் இணைந்து ஒரு தனிமனித தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். தோழர்கள் அனைவருக்கும் ஒரு கட்டாயமான வேண்டுகோள், தோழர் இசைவாணி அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம். ஐ ஸ்டாண்ட் வித் இசைவாணி. நன்றி.